अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்த வாரப்பலன் இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோள்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. அது உங்க சுய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும். அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சொல்லியமான பலன்கள். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்ன நீங்க மீட் பண்ணலாம். ஸோ தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம். வார பலன்களை தான் பார்க்க போறோம். மார்ச் மாசம் 30ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா 5 கிரக சேர்க்கை. சனி மாறியாச்சு. சனி பயிற்சின்னு சொல்லி 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 எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க. சனி மாறியாச்சு, அதுதான் உண்மை. இல்ல மீன ராசிக்கு சனி மாறிவிட்டார். அங்க ஆல்ரெடி சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கார், புதன் வக்ரம் பெற்றிருக்கார், 2 கிரகங்கள் வக்ரம், சூரியன் ராகு எல்லாமே சேர்ந்திருக்கு. இந்த வாரத்துல ஒரு முக்கியமான மாற்றம்ங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் சனி மாறினது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். செவ்வாய் எங்கிருந்து எங்க மாறாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு நீச்சகதியில் செல்கிறார். நீச்சகதியில் செவ்வாய் செல்லும் பொழுது பொதுவாகவே நீர் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகள் சார்ந்த குடல் சார்ந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை கொடுக்கும். மெயினா சொல்லணும்னா தமிழ்நாட்டு கடல் பகுதிகளில் அதிகமான சீற்றம் காணப்படும். ரெண்டாவது ஒரு சில இடங்கள்ல வெள்ள அபாய எச்சரிக்கை எல்லாம் வரலாம். ஒரு சில நாடுகள்ல மெயினா ஜாவா, சுமத்ரா, பாலி, டிபெட் இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நிலச்சரிவுகள் ஆகட்டும், பூகம்பங்கள் ஆகட்டும், சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூட சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. பொதுவாகவே இந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு ராசிக்கும் சேஞ்ச். அதுல முக்கியமா இந்த வாரத்துல அதிகப்படியான லாபங்களை பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னா 100% ரிஷப ராசி நண்பர்களுக்கு, அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு, அதுக்கப்புறம் மகர ராசி நண்பர்களுக்கு அருமையான வெற்றி, பெரிய லாபம், பெரிய முன்னேற்றம். என்ன பிரச்சனைனா 3 ராசிகளுக்கும் ஒரு விதமான விட்டமின் டெஃபிஷியன்சி, உடம்பு குறைபாடு, லைட்டா ஜுரம், லைட்டா ஹெல்த்ல ஏதோ தொண்டை பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ அதை நீங்க பாத்துக்கணும். யாருக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமா இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா மெயினா சிம்மம், 2வது மேஷம், 3வது தனுசு. ஏன்னா சிம்மத்துக்கு அஷ்டமத்துல கிட்டத்தட்ட இவ்வளவு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது பொதுவாகவே நல்லது கிடையாது. அஷ்டமத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய ஸ்தானத்தை பார்க்கறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்ல முடியாது. ஆனா வேலையின் பழு அதிகமா இருக்குமே தவிர வேற பெருசா நெகட்டிவிட்டி நடக்காதுன்னு சொல்லி நீங்க தைரியமா இருக்கலாம். அதே மாதிரி மேஷத்துக்கும் சரி தனுசுக்கும் சரி ஒரு விதமான சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டாக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து செவ்வாய் கிளம்பி கடகத்துக்கு போயிட்டார் அப்படின்னா பேசிக்கலா ஒரு 3 ராசிக்கு பரவாயில்ல, அப்பா நான் தப்பிச்சேன்டா, லாஸ்ட் வரைக்கும் வாத்தியார் வந்தாரு, வாத்தியார் என் நோட்டு புக்கை பார்த்துட்டு போயிட்டாரு, ஒன்னும் சொல்லல அப்படின்னு ஒரு குட் இம்ப்ரெஷனால தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கும்பம், 2வது மிதுனம், 3வது துலாம். ஏன்னு கேட்டா அந்த ராசி லக்னத்துல எதுவுமே இல்ல. பார்வை பலத்துல இருக்கான்னு கேட்டா எஸ், செவ்வாயுடைய பார்வையில துலாம் ராசி மட்டும் மாட்டின்றது. ஆனா திரிகோணத்தில் இல்லாத கிரகங்கள்னால செவ்வாய் நீச்சகதியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வை என்னன்னா உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஒரு சில பேருக்கு ரத்த குறைபாடுகள், ஒரு சில பேருக்கு அண்ணன் தம்பி மூலியமா சின்ன சின்ன கஷ்டங்கள், வாக்குவாதங்கள், இதுதான் நடக்குமே தவிர பெரிய பாதிப்பு கொடுக்காது. அதனால ஓவராலா தோராயமா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மெயின் ஹீரோ ஆஃப் த டாபிக்னு சொல்ற மாதிரி கடகம், விருச்சிகம், மீனம். இவர்களுக்கு என்ன நடக்க போகுது? வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களும் கொடுக்கும். கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அடுத்த 1 மாசத்துல இது எஃபெக்ட் தெரியும். ஏன் எஃபெக்ட் தெரியும்னா
5+1 6 கிரகம் சேர்ந்திருக்கிற மாதிரி கணக்கு உங்களுக்குலாம். ஏன்னா கடகத்தில் நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய், அதுக்கப்புறம் மீனத்துல 5 கிரகம். சனி, ராகு, சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன், புதன் வக்கரம். 5+1 டோட்டல் 6 கிரகத்துக்கான ஒரு கனெக்டிவிட்டி இந்த ஜாதத்துக்கு ஏற்படுது. which is to be very cautiously noted. ஏன் நோட்டட்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், சில பேருக்கு வாழ்க்கையே மாறலாம், சில பேருக்கு எல்லாமே மாறலாம். அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த 2.5 மாசத்துல கண்டிப்பா நீங்க இந்த சேஞ்சை பார்ப்பீங்க. அது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இந்த வாரத்தோட பாயிண்ட்ல தான். எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல பெரிய ஒரு சமையல் செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் சுவாமியை வந்து வணங்கிட்டு கற்பூரத்தை ஏத்தி வச்சு ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி அந்த இக்னிஷன் பாயிண்ட்ங்கிறதே இந்த வாரம் தான். ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானம்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி அது நல்ல ஸ்தானமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி தான். விருச்சிகத்துக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அண்ட் கடகத்துக்கும் வந்து ஒரு விதத்துல ஓகே. ஆனா மீனத்துக்கு கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கணும். காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருடைய வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்லயும் பிரச்சனை வரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரமாக இருக்கப்படுது. விதயத்துல வந்துட்டாரு கிட்டத்தட்ட சூரியன் சனி. என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போட்டு லாக் பண்றது, அருமையா ஸ்டாக்ல வந்து செம பணம் கொடுக்குறாங்க. அதனால வந்து ஸ்டாக்ஸ்ல பணம் போடுங்க. எங்கிட்ட நீங்க வந்து பணம் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறேன். நல்ல மார்ஜின் கொடுக்குறேன். நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறேன். நல்ல உங்களுக்கு வந்து அதுக்கான கட்டு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தொழில் சம்பந்தப்பட்ட விருதியும் சரி, பர்சனலான பெனிஃபிட்ஸ்லயும் சரி, இது எல்லாத்துலயுமே வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வேற இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க. கண்டிப்பா அடுத்த 2.5 மாசத்துல வந்து வேற ஊருக்கோ, வேற நாட்டுக்கோ, வேற இடத்துக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க. அந்த இடத்துல ஒரு 2.5 மாசத்துக்கு மட்டும் நிம்மதி இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கான ஒரு ப்ராப்ளம். 2வது வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்லயும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். உங்களுடைய ஹெல்த்லயுமே பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிய ஒரு நெகட்டிவா சொல்ற மாதிரி ஜாதகத்துல இருக்காது. ஏன்னா லக்னஸ்தானம் மாறதுனால சில விஷயங்கள் நல்லதாவே நடக்கும். அதனால மேஷராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் எல்லாமே செயல்பட்டுரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்றாருன்னா, மெயினா ரத்த ஓட்டத்தை டிஸ்டர்பன் பண்ணுவார். ரத்த ஓட்டத்தை குறைப்பார்னே சொல்லலாம். ரத்த ஓட்டத்தை குறைப்பார்னா என்ன அர்த்தம்? 4ஆம் இடத்துல செவ்வாயும், ஒரே ஸ்தானத்துல சனி, சூரியன்லாம் வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு பிபி சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ஏதாவது சமாச்சாரம் பிபி டவுன் ஆகுறது, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி இல்ல. சில பேருடைய வீட்டுல ஃபேமிலியில வந்து வண்டி வாகனங்கள் பழுதாகும். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், நீங்க உபயோகிக்கக்கூடிய உபகரணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகி சரி பண்ணுவீங்க. மத்தபடி பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கும். சந்தோஷம்ங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும், அபாரமான திருப்தியும், பயங்கரமான ஒரு வெற்றியும், பயங்கர கொண்டாட்டத்தில் நீங்கள் தலைக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம். நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய ஊர் சுத்துவீங்க. நிறைய கோவில்களுக்கு போவீங்க. நிறைய பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிறத விட பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். என்னன்னா எதுவுமே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இப்போ வந்து கண்டிப்பா எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுது. ஏன்னா விரயத்துல போயிட்டார் சனின்னாவே சந்தோஷம் தான். ஏன்னா அது 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தயவு செய்து நீங்க 3 விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். 1 முதலீடுகள், 2வது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், 3வது உங்களுடைய மூத்தவங்க. இவங்களுடைய இன்டர்வென்ஷன் இல்லை அப்படின்னாவே நீங்க சூப்பரா இருப்பீங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் இன் எனி ஃபார்ம், கசின்ஸா இருந்தாலும் சரி, புதுசா நீங்க அறிமுகம் ஆகக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க கவனமா தான் இருக்கணும். ரிஷபத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த கூட்டணி மட்டும் ஆகாது. கூட்டணி இல்லாம செய்யக்கூடிய எல்லா விஷயமே சூப்பரா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு லைஃப் டைம் சூப்பரா செட் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் தான். ஸோ ரிஷபத்துக்கு கொண்டாட்டமான காலகட்டம். எப்படின்னா ஃபேமிலி ரீதியாகவும் நல்லா இருக்கு, பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கு, சந்தோஷத்தின் ரீதியாகவும் நல்லா இருக்கு. ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் 75, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடேங்கப்பா இப்பதான் பிரச்சனை ஓஞ்சிருக்கடா கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசி லக்னத்திலிருந்து கிளம்பி 2ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னாவே உங்களுக்கு டென்ஷன் கம்மி. ஹெல்த், ஆரோக்கியம், மெயினா உங்களுடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம்.
அதுக்கப்புறம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் 5 கிரகம் சேருது. அதனால வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நெறைய பேருக்கு 85% ஆஃப் த மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை மாறும். பிரான்ச் மாறும். நாடே மாறும். ஒரு சில பேருக்கு வேற ஊருக்கு தான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும். எல்லாம் ஒரே சுத்தலா இருக்கும். வேலை நிமித்தமான சுத்தல். அடுத்த 2 1/2 மாசம் தூக்கம் இருக்காது. அந்த அளவுக்கு வேலையில வந்து பயங்கர காம்படிஷன் கூட இருக்கலாம். மெயினா. அதே மாரி குழந்தைகள பத்தி ஏதாவது ரொம்ப அதிகமா திங்க் பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். அத நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிற மாரி கூட வரலாம். இது எல்லாம் தான் மெயினா வந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்துக்க வேண்டியது. 2வது குடும்பஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்திருக்க திரிகோணத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கனால கண்டிப்பா நெறைய பேருக்கு பல் எடுக்கிறது, பல் ஏதாவது சரி பண்றது, ஒரு சில பேருக்கு லைட்டா கைகள்ல பிரச்சனை குடுக்கறது, இந்த மாரிலாம் சின்ன சின்னதா நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாரி உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவியா இருக்கணும்னு சொல்லுவோம். இந்த பாவி வந்து 5 பாவி உட்கார்ந்திருக்குது. அதனால தாராளமாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதுல தைரியமா நீங்க இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். என்னன்னா முழுக்க முழுக்க கமர்ஷியலாவே இருக்கு. பொருளாதாரத்தை ஒட்டியே இருக்கு. எமோஷனே இல்ல. அதனால ஃபேமிலில சந்தோஷங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. சந்தோஷம்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65%. பொருளாதார ஏற்றம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சம் பெறுகிறார் செவ்வாய் இந்த வாரம். இந்த வாரத்தில் பெருகக்கூடிய அந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா கதி மாறுது. பொதுவாகவே மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வரக்கூடிய செவ்வாய்னா அயல்நாட்டுக்கு பயணம் செய்வார். இடம் மாற வைப்பார். ஊரு விட்டு வேற ஊருக்கு போக வைப்பார். நிறைய கோவில்களுக்கு செல்ல வைப்பார். நிறைய வீட்ல பெரியவங்களுடைய வாக்குவாதங்கள், சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாக்குற மாதிரி வரலாம். ஒரு சில பேருக்கு வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்லயே பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா வேலையில வந்து ஒரு பிரஷர்ஃபுல் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். இவ்வளவு நாளுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் நீ முடிச்சு கொடுக்கலீங்கன்னா நீ கிளம்பிடு அப்படின்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மெயினா பாத்துக்க வேண்டியது அதுதான். ஆனா செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய ஒரு நிலைமைகள்ல நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். அந்த கடகத்துல செவ்வாய் நீச்சம்னா என்னன்னா ரத்த ஓட்டத்தில் குறைபாடு, ரத்தத்தில் பாதிப்பு. ஒரு சில பேர் வீட்ல பெரியவங்களுக்கு ஒரு 45 பிளஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் பிபி எல்லாம் பாத்துக்கணும். ஒரு சில பேர் கால் முட்டி சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்டதெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா என்னன்னா இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியோட உங்களுக்கு பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி. ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானத்துல. லாபஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்கனால 9ஆம் இடம் பெருசா 11ஆம் இடம் பெருசான்னா 9 விட 11ஆம் இடம் தான் பெருசுன்னு சொல்லுவேன். மிகுந்த ஒரு பணத்தை கொடுக்குறாரு, நண்பர்களுடைய துணையா கொடுக்குறாரு, நினைத்தது எல்லாமே சக்சஸ் பண்ண வைக்கிறாருங்கிற மாதிரி மாறி 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 உங்களுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணுது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா ஜெயிக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். என்ன பண்ணும் பொதுவா நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய்ங்கிறது ஏரி காத்த ராமன் வழிபாடு. இங்கதான் பக்கத்துல மதுராந்தகம் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி மத்தவங்க எல்லாம் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் நான் சொன்னது பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஹீரோக்கள் ஒரு சைடு இருக்கும் பொழுது எல்லா ஆன்டிவிலும் ஒரே தடவை சேர்ந்துட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அஷ்டமத்துல 5 கிரகம் சேர்க்கை, விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல செவ்வாய். தூக்கம் இருக்காதுங்க. வீடு மாறுற மாதிரி, இடம் மாறுற மாதிரி, மோஸ்ட்லி வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு வேலை இருக்கும். வேலை தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா 8 12 கூடிய பாவகங்கள்ல ஃபுல்லா இருக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம டெபியூட்டேஷன் ஒர்க்ல வேற இடத்துக்கு போகலாம். சம்டைம்ஸ் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கே போகாம ஒரு 20 நாள் வேற ஏதோ ஆபீஸ் வேலையா கூட இருக்கலாம். இந்த 8 12 கூடிய பாவங்கள் பொதுவாகவே கொஞ்சம் அதிர்ச்சியையும் திடீர் என்ன சொல்றது துக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு குருவுடைய வீடா இருக்கிறதுனால வீட்டுல என்னன்னா மனைவி அல்லது கணவருடைய ஹெல்த் கொஞ்சம் பாத்துக்கணும். அதே அதே மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காம செல்ஃப் டிரைவ் பண்றவங்கள கொஞ்சம் கவனமா போகணும். நைட் டைம், அதுவும் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கும் போது நைட் டைம் டிரைவிங்லாம் கொஞ்சம் போகணும். அதுல இருந்து தண்ணி இருக்கா, பெட்ரோல் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு ஹேண்டில் பண்றது நல்லது. பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி இல்ல. ஆனாலும் நான் சொல்றது என்ன, அஷ்டமத்துல இப்படி கிரகங்கள் சேர்ந்திருக்குனாவே கால பைரவனை நீங்க மனசார வணங்கினால் போறோம், உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். சந்தோஷம் என்கின்ற விஷயத்த பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60% ஓகே. பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது 85% நல்லா இருக்குன்னு சொல்றோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல பாதாள
பைரவர் வழிபாடு இல்ல கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விதத்துல லாபம்னாலும் இன்னொரு விதத்துல நட்டம். 7ஆம் இடத்துல இந்த மாதிரி 5 கிரகம் சேர்ந்து டைரக்டா கன்னி லக்னத்தையோ இல்ல கன்னி ராசியோ நேரடியா பாக்குது. எப்படி வந்து எதிர்த்து வீட்டுல ஓபன் பண்ணா டைரக்டா வந்து எதிர்த்து வீட்டு கதவை ஓபன் பண்ணோம்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு டைரக்டா நம்ம உட்காந்து பார்ப்போமோ அந்த மாதிரி 7 கிரகங்கள், சாரி 6 கிரகங்கள் கிட்டத்தட்ட உங்க வீட்டை பார்க்க போகுது. இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பார்க்கும்போது சனி பார்வை நல்லதில்ல. சூரியன் பார்வை டென்ஷனை கொடுக்கும். சனி சூரியன் பார்வை பிரச்சனைகளை கொடுக்கும். புதன் சுக்கிரன் பார்வை அது பிரச்சனையை சால்வ் பண்ணும். 2 வக்கரமா இருக்கனால பழைய பிரச்சனையை முடிக்கக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி பல விதங்கள் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கப்படும். ஆனா என்ன பெரிய விஷயம்னா நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்துல இந்த ஆக்டிவேஷன் இருக்கனால நண்பர் மூலியமா வெற்றி, வீடு மாற்றம் மூலியமா வெற்றி, மனோதிடம் மூலியமா வெற்றி, நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கிறது. அண்ணன் தம்பி மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரு சில பேருடைய வீட்டுல அவங்க அண்ணன் தம்பியில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கலாம். வீடு வாங்கலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம், ஒரு சில பேர் புதுசா வண்டி வாங்கலாம், சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், கடல் கடந்து போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்கும். இதுல என்னன்னா என்னதான் வந்து உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை 6 கிரக சேர்க்கை இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் குரு பார்வையினால பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லைங்கிறது தான் இதுல பெரிய ஒரு நம்பிக்கையான விஷயமே. அதனால தைரியமாக உங்க வேலைகளை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சமசப்தமா பார்வை என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்னதா வாக்குவாதங்கள் வரலாம். ஒரே ப்ரெஷரா இருக்கலாம். அதை அதை மட்டும்தான் நீங்க பாத்துக்கணுமே தவிர உங்களுக்கு வேற விதமான பாதிப்புகள் தைரியமா இருக்கலாம், ஒண்ணும் நடக்காது. So, நீங்க ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டியது தெய்வ அனுகிரகம். அதுலயே ரொம்ப முக்கியம் வண்ணாரகுடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி சரிசமமாக 75% இருக்கிறது. துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கை அப்படின்னாவே 6ஆம் இடம்னா சத்ருக்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம், 6ஆம் இடம்னா வயிறு ஸ்தானம், 6ஆம் இடம்னா கடன் ஸ்தானம், 6ஆம் இடம்னா ஹெல்த் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே உள்ள ஒரு விதத்தில் பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல எவ்வளவு கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால எவ்வளவு விஷயத்தையுமே தவிடுபடி செய்யக்கூடிய, வென்றெடுக்கக்கூடிய, ஜெயித்து வரக்கூடிய, வாகை சூடக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது தான் துலாத்துக்கு உண்மையான விஷயம். அதுலயுமே துலாம் ராசி நண்பர்கள் கண்டிப்பாக கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருடைய வீட்டுல பல சமாச்சாரங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். எது நம்மளால முடியலையோ, எது நடக்கலையோ அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய் மிதுனத்துல இருந்து கடலுக்கு போயிட்டாருன்னாவே பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கனால கால் முட்டி கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் எல்லாம் நடக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு டைமிங் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துடைய அதிபதியும் 6ஆம் இடத்துக்குரிய ஸ்தானத்துல வந்து கிட்டத்தட்ட 5 கிரகம் உட்கார்ந்து இருக்கிறது. 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் வந்து போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது நல்ல பணத்தை கொடுக்கும். அதனால பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நீங்க நம்பலாம். துலாம் ராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட டைம் நல்லா இருந்தாலும் 3 விஷயத்த கவனமா பார்த்துக்கணும். நோய், எதிரி, வழக்கு, வயிறு இதெல்லாம் பார்த்துக்கணும். மெயினா ஹெல்த், அதுல வந்து ஃபுட்டு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். நைட் டைம் டிராவல் பண்ணும்போது கச்சா மச்சான் சாப்பிடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 65%, பொருளாதார ஏற்றம் வந்து 75% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரம். பஞ்சமஸ்தானத்துல கிட்டத்தட்ட 5 கிரகம் சேருது அப்படின்னா, பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதுல சனி சூரியன் கண்டிப்பா சேரக்கூடாது. குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சுக்கிரன் வக்கரம், புதன் வக்கரம், யாரெல்லாம் கலைகள் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, பழைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோம். அடுத்த 2 மாசத்துக்குள்ள நீங்க எல்லாம் ஜூட்டு கண்டிப்பா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. அதே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள். பூர்வீக சொத்துக்கள், பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பிரச்சனை வரும், சண்டை வரும், ஆனா எப்படியோ சாதகமாக முடிச்சிடும். ஏன்னா புதன் அங்க உட்கார்ந்து இருக்கறனால நரசிம்மரை வந்து விடக்கூடாது.
நரசிம்மர வழிபாடு செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிரும். இந்த வாரம் கிடையாது. பொதுவாவே அடுத்த 2 மாசத்துக்கு உங்களுக்கு இதுதான் வந்து பலனே. இத நீங்க பண்ணாத போதும் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் கிடையாது. எந்தெந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தியாகம் பண்றோம், கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது இருக்கக்கூடிய நிலைமைகள்ல, இனிமேல அந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரிச்சிகராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, மெயின் விஷயம் குரு பார்வையினால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் சந்தோஷம் சொல்றா கிட்டத்தட்ட 75, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு 8 நாளுங்க, கரெக்டா only 8 days. இந்த 8 நாள்ல என்னங்க அப்படி பெருசா நடக்க போதுன்னா, சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு வர போறாரு. சூரியன் மேஷ ராசியில் மிகப்பெரிய உச்சத்தை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் அப்பதான் நிவர்த்தி ஆகும். மெயினா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு முழுக்க முழுக்க ஆட்கள் இருப்பார்கள். சொந்தக்காரங்க மூலியமா நிறைய பிரச்சனைகள். ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமான பிளானிங் செய்யறதுனால நடக்காமல் போகலாம். வீட்டுல அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கலாம். 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது. மெயினா வண்டி வாகனங்கள், பிபி சம்பந்தப்பட்டது, அடிவயிறு, கல்லீரல், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல சுத்திகரிப்பு சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். 4 எட்டக்கூடிய பாவங்கள் ரெண்டுமே கொஞ்சம் அதீத பாவங்கள் சொல்லுவோம். 4ஆம் இடமும் சரி, 8ஆம் இடமும் சரி, ஒரு விதத்துல அதிகப்படியான துர்ச்சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். பொதுவா இந்த 4ஆம் இடத்துல இப்படி ஒரு கிரகங்கள் சேரும் பொழுது நம்மளுடைய உடம்புல கூடிய அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகட்டும், அந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பிளிட் உடம்புல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும். மெயினா அதுதான் பிரச்சனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நான் மலைக்கு போறேன், மலை ஏறுறேன், ட்ரெக்கிங் போறேன், கடலுக்கு அடியில போறேன், சர்ஃபிங் போறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி பார்த்தாலும் 2 மாசத்துல உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஏன்னா குரு வந்து மிதனத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா, அந்த பார்வை பலத்துல துலாம் ஐ மீன் தனுசு ராசி நண்பர்கள் செம்மையா இருக்க போறீங்க. சனியோடைய பார்வை இருந்தாலும் குரு பார்வைக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். அதாவது சனி வந்து 50% லைட் கொடுத்தாருன்னா, குரு 150% லைட் கொடுக்குறாருன்னு அர்த்தம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதனால உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீட்டுல ஒரே சண்டை சச்சரவு, வீட்டுல ஹெல்த், வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்க உள்ள எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தாவே போதும். மெயினா அங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை கிராம தெய்வம். ஒரு சில இடங்கள்ல பச்சை அம்மனா இருப்பாங்க, ஒரு சில இடங்கள்ல மாரியம்மனா இருப்பாங்க, ஒரு சில இடங்கள்ல கருப்பு ராயனா இருப்பாங்க, சில இடங்கள்ல அம்புலி அம்மனா இருப்பாங்க. யாரும் தெரியாது. அந்தந்த இடத்துக்கு 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை நீங்க போய் வணங்கிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 50, பொருளாதார ஏற்றம் பார்க்கணும்னா 80. மகர ராசி, இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இப்படி உட்கார்ந்துருக்கு. மூணு 7 கூடிய இடங்கள் தான் மேஜர் சங்க் ஆஃப் இயக்கம். ஒரு ஜாதகத்தோட இயக்கமே தான். 3ஆம் இடத்துல இப்படி கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா கண்டிப்பா இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணம், சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, சடுகுடு, சில பேருக்கு தொண்டை உபாதைகள், சில பேருக்கு கழுத்து பிடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கலாம். சில பேருக்கு மெயினா வண்டி வாகனங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல வெளியே சொல்லக்கூடாது. அக்கறம் பெற்றக்கூடிய கிரகங்கள்னா நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது தள்ளிப்போம், இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை மட்டும் நீங்க நல்லபடியா பார்த்துக்க வேண்டும். அதே மாதிரி உணாம் எடுத்தக்கூடிய ஸ்தானங்கள் இப்படி உட்காரும்போது நம்ம யதார்த்தமா சொல்லக்கூடிய போன்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் தப்பா புரிந்து கொள்ளப்படும். ஒரு சின்ன இமெயில் எழுதினாலும் அந்த இமெயிலை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை அரசியலாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் ஹெல்த், ஒய்ஃபோட ஹெல்த் இல்ல கணவருடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். மெயினா என்ன நடக்கும், டென்ஷன் ஆகலாம், இல்ல இடம் மாறலாம், இல்ல கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரலாம். ஒரு சில பேருக்கு ஹெல்த்ல மெயினா இந்த உடம்புல ஹீட் ரொம்ப அதிகமா ஜென்ரேட் ஆகலாம். அதனால பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். பிபி இன்க்ரீஸ் ஆனா ஒரு சில பேருக்கு என்னன்னா செஸ்ட்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் கொடுக்கும்.
ஆனா என்னன்னா வியாபாரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீச்சல் பெற்றக்கூடிய செவ்வாய் கடல் கடந்து எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் ஃபிஷரிஸ் பண்றீங்களோ, மீன் வியாபாரம், இந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ பெருசா நமக்கு நெகட்டிவிட்டி, பெரிய ஒரு பாதிப்பு இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா, அரங்கநாயகி வழிபாடு பண்ணா போதும். சூப்பரா இருக்கும். எந்த பயமும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது பாட்டுக்கு சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். சந்தோஷமா இருப்பீங்கன்னே சொல்லலாம். ஸோ சந்தோஷம் அப்படின்னா 70, பொருளாதார 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா அரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 5 கிரகம் சேருது. அது கால புருஷனுக்கு 2ஆம் இடம். கண்டிப்பா கும்பராசியில பிறந்தக்கூடிய நபர்கள் த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளி, ஒரு சில பேருக்கு கண் பார்வைகள்ல பாதிப்பு, ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செலவு பயங்கரமா ஆகுது. கொஞ்சம் கூட செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாம அதிகமான செலவை கண்டிப்பாக கொடுப்பது. 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்றக்கூடிய செல்வம், வேலையில ஒரு ப்ரெஷர், அதே மாதிரி வயிறு ஒரு மாதிரி கடமுடா கடமுடான்னு இருக்கிறது. ஏன்னு கேட்டா ஹீட்டான ஐட்டம் சாப்பிடுறதுனால இல்ல மாத்திரை மருந்து போடுறதுனால வரக்கூடிய பாதிப்பு, இந்த ரியாக்ஷன் இதெல்லாம் கும்பத்துக்கு கொஞ்சம் படுத்துதுன்னே சொல்லலாம். மெயினா கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா லக்னத்துல இருந்து சனி கிளம்பி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்கிறது. உங்க ஹெல்த் என்ன பிரச்சனை வந்தாலும் மேனேஜபிளா இருக்க போகுது. இட் கேன் பி மேனேஜ்ட். ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய ரெஸ்ட் எடுத்தா போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கை ஒரு சில பேருக்கு முதலீடுகள் மூலியமா லாபம், பழைய பிஎஃப் பணம், பழைய ஏதாவது போட்டிருந்தக்கூடிய அரியர் இதெல்லாம் வரும். அதே மாதிரி அது மறுபடியும் செலவும் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த பல் எடுக்கிறது, கண்ணு ஏதாவது கிளாஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா எதுவா சொன்னாலும் சரி, 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு உங்களை சத்காரியங்களை செய்ய வைப்பார். நல்ல விஷயங்களை நிறைய செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கிறது. ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மெயின் விஷயம் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கறனால பெருசா எதுவுமே நடக்காதுங்கிறது தான் உண்மை. அதனால நீங்க தைரியமாக இருக்கலாம். பணத்துல கவனமா இருக்கணும். குடும்பத்துல பேச்சுல கவனமா இருக்கணும். அது மாதிரி உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருப்பதற்கான சூழல் நல்லது பண்ணும்னு சொல்லலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் 70%, பொருளாதார ஏற்றம் பார்த்தோம்னா 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயமே உங்களுக்கு தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதிகமா ஆசைப்படக்கூடாது. சனி லக்னம் ராசியில வரும்பொழுது டவுட் இருக்கும். எல்லாத்து மேல 2 தடவை கேள்வி கேட்கறது, 3 தடவை கேள்வி கேட்கறது, அதிகமான ப்ரெஷர் எடுத்துக்கிறது. அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அதையோட பெட்டரா நான் பண்ணுவேன்னு சொல்லி போட்டிக்கு போய் லாஸ்ட்ல என்னால பண்ண முடியாம போறது, உடம்புல உஷ்ண ஜுவரம் வர்றது, உடம்புல கொஞ்சம் இந்த பிளட் சம்பந்தப்பட்ட கண்டாமினேஷன் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு மெயினா அயல்நாட்டுக்கு அதிகாரம் கிடைக்கலாம், அயல்நாட்டுக்கு போறதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடைக்கலாம். அதுக்கு சூப்பரா செட் ஆகும். ஆனா என்னன்னா எல்லாமே ஒரு டென்ஷன் கொடுத்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து தான் பண்ணணும். ஏன்னா இந்த 2-3 நாள் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 1.5 மந்த் 2 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷரா தான் இருக்கும். கண்டிப்பா ப்ரெஷரா தான் இருக்கும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். உங்க முயற்சி எது இருந்தாலும் சரி, அந்த முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். ப்ரொவைடட் ப்ரொவைடட் அதை நம்ம பெருசாக்காம இருக்கணும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பெருசா அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சண்டை சச்சரவு போடாம கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்தோம்னா போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது தாராளமா நடக்கும். அதுதான் விஷயம். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல என்ன பண்ணணும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது 80 ரூபா வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா 80 ரூபா வரும்னு நீங்க எடுத்துக்கூடாது. வராதுன்னு நீங்க எடுத்துக்கணும். எப்போ வருதோ அப்போ வரட்டும் அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒருவேளை தேவை ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஸ்வற்பமாக பணம் வரும். ஸ்வற்பமா பணம் வரும்னா 80 ரூபா வர இடத்துல 50 ரூபா வர்றதே பெரிய விஷயம். இல்லைன்னா ஒரு 30 ரூபா வர்றதே பெரிய விஷயம். அதுதான் நீங்க திங்க் பண்ணணும். அப்படி வந்தாவே போதும் அப்படின்னு நீங்க மனசுல இருந்தீங்கன்னா அந்த 80 ரூபாவும் சேர்ந்து வரும். ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு தான் மைண்ட் அதிகமா ஓடும். அதனால கொஞ்சம் இப்ப சுச்சுவேஷனுக்கு மீனத்துக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் பூந்து விளையாட போகுது. அதனால மெயின் விஷயம் நான் சொல்றது சிம்பிளான ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. இது மட்டும்தான் ஜபம். இது ஜபம் பண்ணி சிம்பிள்
அந்த ராகவேந்திர சுவாமிக்கு வழிபாடு செய்யறது. சின்னதான் பொட்டுக்கடலை சர்க்கரை குழந்தைகளுக்கு வந்து குடுக்குற மாரி, அதையே நீங்க வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, சூப்பரா இருக்கும். மெயினா நான் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னன்னா, மீனராசி நண்பர்கள் தயவு செய்து தலை குளிச்சிட்டீங்கன்னா, ஜம்முன்னு துவட்டிண்டு நல்லா தலைய வந்து காய வச்சுக்குங்க. ஏன்னா இந்த டைம்ல சளி மட்டும் புடிச்சதுன்னா, 4 மாசத்துக்கு சளி, இருமல் எல்லாமே எல்லா சமாச்சாரம் உள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து ஹெல்த்ல மட்டும் பாத்துக்கங்க. மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. ஸோ பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது நான் சொல்லிட்டேன். சந்தோஷம்னு சொன்னா, மோர் ஆர் லெஸ் ஒரு விதமான சந்தோஷங்கள்லாம் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. அதெல்லாம் அதே வந்து கிட்டத்தட்ட 70% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார ஏற்றம் அப்படின்னா, சுப செலவுகள் நெறைய பண்ணுவீங்க. திடீர் பிரயாணங்கள், சுப செலவுகள் இதெல்லாம் பண்ணுவீங்க. அதுவே கிட்டத்தட்ட 80%, 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்க நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ அனைவருக்கும் எல்லாமே இந்த வாரம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோ பவந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.